பேக் வெட்டுறோம். இங்கே பேக்கு வெட்டிட்டோம். பேக்கு வெட்டியிருக்கோம். பேக் வெட்டினதை பாருங்கள். பேக் வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு பாருங்கள். கீழே யூ கழுத்து வச்சுட்டு மேலே இது மாதிரி வச்சுருக்கோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினா சிறப்பாக இருக்கும். இது வந்து கரெக்டாக பாருங்கள். அந்த பேட்டர்ன் தான் நம்ம போட்டு வெட்டுறோம். பேட்டர்னில் கொஞ்சோண்டு கழுத்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம். மாற்றினா சிறப்பாக இருக்கும். பேட்டர்னில் அங்கங்கே ஷோல்டரை மாற்றணும், இடுப்பை மாற்றணும், ஆம்கோலை கொஞ்சோண்டு மாற்றிட்டோம். இதை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சிறப்பான முறையில் இருக்க. இப்போ வந்து இப்போ கை வச்சு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு பார்த்துட்டோம். இப்போ பேக்கு பார்க்க போகிறோம். கையை வச்சு பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் கொஞ்சோண்டு குறைச்சா அது மாதிரி பேக்லேயும் கொஞ்சோண்டு குறையப்போம். கொஞ்சோண்டு இறக்கிக்கிறோம். இப்போ வச்சு பார்ப்போம். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பேக்கில் இந்த அளவு சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம வெட்டினது சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ 8 இன்ச்சு. இப்போ இங்கேயும் 8 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அளவு ஜாயிட்லேயும் 8 இன்ச்சு இருக்கா, சைடு 8 இன்ச்சு இருக்கான்னு நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம். 8 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. 8.25 இருக்குது. தச்சோடனே 8 கரெக்டாக வந்துடும். வச்சுட்டோம். இப்போ பேக்கும் பார்த்துட்டோம், ஃப்ரண்ட்டும் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பட்டி வெட்ட போகிறோம். இப்போ இந்த இடத்துல வெட்டிடுங்க. இப்போ இங்கேயும் வெட்டிடுங்க. வெட்டிட்டோம். இப்போ கரை இருக்கக்கூடாது. கரை இல்லாமல் தான் இருக்கணும். கரையும் வெட்டிடுங்க. இப்போ வந்து பட்டி பேட்டர்னோட பட்டி எடுத்துங்க. பேட்டர்னோட பட்டி அப்படியே பேட்டர்னை அப்படியே பட்டியை வரைஞ்சிருங்க. பேட்டர்னோட பட்டியை வரைஞ்சிட்டேன். பட்டியை வரைஞ்சி இப்படி எடுத்துட்டோம். பட்டியை வரைஞ்சிட்டோம். இப்போ பேட்டர்ன் அளவு எவ்வளோ இருக்குது இப்போ பார்ப்போம். நீங்கள் வச்சுட்டோம். இப்போ 5 இன்ச்சு இங்கே வைக்க சொல்லியிருக்காங்க. 5 இன்ச்சு இருக்கான்னு பார்ப்போம். 5 இன்ச்சு இருக்குது. இப்போ பட்டி அளவு இதில் அளவு ஜாயிட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பட்டி அளவு ஜாயிட்டில் எவ்வளோ இருக்குது. 2.25 இருக்குது. இங்கேயும் 2.25 இருக்கான்னு பார்ப்போம். 2.25 இருக்குது. ஒரு புள்ளி வித்தியாசத்தில் இருக்குது. இந்த ஒரு புள்ளி மட்டும் மேலே ஏற்றுறேன். ஒரு புள்ளி மேலே ஏற்றிட்டேன். ஏற்றிட்டு இப்போ இந்த பட்டியை தான் நம்ம போட்டு வெட்டினோம். பட்டி போட்டு இப்போ நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி சைஸை மாற்றுறோம். இதில் பெருசாக இருக்குது. நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அதுதான் மெயினான விஷயம். இப்போ 2.25 இங்கே 3.25. இப்போ 3.25 இங்கே வைங்க. பேட்டர்னு குறையுது பாருங்கள். அட்டை வந்து குறையுது. 2.25 இங்கே வைக்கிறேன். வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து மேலேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6.5. இந்த 6.5 இங்கே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3. இந்த 3 இங்கே போட்டுங்க. வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு இப்போ அளவு ஜாயிட்டில் முன்பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அளவு ஜாயிட்டில் 3 இன்ச்சு இருக்குது. இந்த 3 இன்ச்சு இப்படியே வச்சுக்கோங்க. 3 சென்டரில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சென்டரில் எவ்வளோ இருக்குது. 2.25 இருக்குது. 2.25 நான் வைக்கிறேன். வச்சுட்டேன். இப்போ பாருங்க அழகாக அடியில் வந்து பள்ளம் தோண்டி இப்போ மேலே போகுது. இப்போ பேட்டர்ன் இங்கே இருந்துச்சு. பேட்டர்ன் இவ்வளோ தூரம் இருந்துச்சு. இப்போ பேட்டர்ன் இவ்வளோ தூரம் குறையுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். பேட்டர்ன் இருக்கிற மாதிரியே நம்ம வெட்டக்கூடாது. பேட்டர்ன் வந்து பெருசாக இருக்கும். நம்ம வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றி பண்ணிக்கணும். பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்போ இங்கேருந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டேன். இப்போ இடுப்பு எவ்வளோ. இடுப்பு எவ்வளோ. இடுப்பு எவ்வளோ. இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 30.
7.5 7 இன்ச்சு வச்சா போதும். 7 இன்ச்சு வைங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. 7 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அளவு ஜாக்கெட்லேயும் அதுதான் இருக்கும். 7 7.25 வரைக்கும் வைக்கலாம், தப்பு கிடையாது. 7 இன்ச்சு தான் இருக்குது பாருங்கள். 7 இன்ச்சுக்கு மேலே இல்லை, கரெக்டாக இருக்குது. 7 இன்ச்சு தான் இருக்குது. 7 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் உள்ளே வைக்கிறோம். இப்போ எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு இங்கே 2.25 இருக்கான்னு பார்த்துருவோம். 2.25. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிறோம். கம்மி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம். மாற்றிட்டோம். இப்போ வச்சு பார்க்க போகிறோம். இங்கே தைக்க போகிறாங்க. இந்த அளவுக்கு தைப்பாங்க. இப்போ இந்த அளவுக்கு மாற்றுறோம். அழகாக இங்கே வந்து தைச்சிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், பேட்டர்ன் போட்டு தான் வெட்டினோம். பேட்டர்ன் வந்து இங்கே பாருங்கள், இது பேட்டர்ன் வந்து பெரிய பேட்டர்ன். இப்போ பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணிக்கிட்டேன். சின்னது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். இந்த பாடிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாற்றப்பட்டது. இப்படி தான் நீங்கள் மாற்றிக்கணும். எந்தெந்த இடத்த மாற்றணுமோ அந்த இடத்த மாற்றிக்கணும். இப்போ ஒரு ஆப்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் துணியில் வெட்டுறேன். ஒரிஜினல் துணி போட்டு வெட்டுறோம். இதுவரை லைனிங்கில் வெட்டினோம். பேட்டர்ன் போட்டு லைனிங்கில் வெட்டினா இப்போ ஒரிஜினல் துணியை வெட்டி வெளியே கொண்டு போகிறோம். ஒரிஜினல் துணியில் பேக் வெட்டிட்டோம். இப்போ கை வெட்ட போகிறோம். கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். இப்போ கை வெட்ட போகிறேன். கை வெட்ட போகிறேன். கை வந்து பின்னாடி மட்டும் ஜாயிண்ட் வைங்க, முன்னாடி ஜாயிண்ட் வைக்காதீங்க. பாருங்க, பின்னாடி தான் நான் வைக்கிறேன். பின்னாடி தான் வைக்கணும். பின்னாடி பக்கம் தான் ஜாயிண்ட் வைக்கணும். முன் பக்கம் ஜாயிண்ட் வைக்காதீங்க. ஏன்னா பின்னாடி வந்து கை மறைஞ்சிக்கும். பின்னாடி கை வச்சுட்டேன். பின்னாடி கை ஜாயிண்ட் வைக்கப்பட்டது. அடுத்தது ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். இந்த ஜாயிண்ட் எடுத்து அங்கே போட்டுக்கலாம். இந்த கைக்கு வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து இங்கே கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டை மேட்ச் பண்ணி கை ஜாயிண்ட் வந்து அழகாக போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பண்ண போகிறேன். இப்படி நேராக போட்டிங்கன்னா நேர் கட்டிங், இது நேராக போட்டிங்கன்னா நேர் கட்டிங். இப்போ ஃப்ரண்டில் வந்து கிராஸ் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் பண்ணி வெட்டிட்டோம். இப்போ பட்டி வெட்ட போகிறோம். இப்போ பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள். இப்போ பட்டியும் வெட்டி வச்சிட்டோம். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா நாட்டு கொஞ்சம் லேஸ் வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு அவங்களுக்கு வந்து லேஸ் வைக்க போகிறோம். லேஸ் வச்சுட்டு 2 கழுத்து பக்கமும் ஃப்ரண்ட்லேயும் வந்து லேஸு, ஃப்ரண்ட்லேயும் வந்து ஃப்ரண்ட் கழுத்துக்கு லேஸ் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நாட்டு வச்சுருக்காங்க. நாட்டு வச்சு குஞ்சம் வச்சு அவங்களுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி இவங்களுக்கு வந்து எல்லாமே பேட்டர்ன் மூலியமாக தான் நம்ம சொல்லி கொடுத்தேன். இப்போ பேட்டர்ன் மூலியமாக தான் பேக்கில் வந்து நாட்டு எல்லாமே லேஸு எல்லாமே வச்சுட்டோம். இப்போ 38 இன்ச்சு பேட்டர்ன் மூலியமாக தான் பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இப்போ கை பட்டி கை. இப்போ இந்த மாடலில் தான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் மூலியமாக எப்படி வெட்டுறது. பேட்டர்ன் வாங்கினவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வேணும். அளவு ஜாக்கெட்டில் வைத்து
அளவு ஜாயிட்டே நீங்கள் வந்தாலும் பேட்டர்ன் போட்டு எப்படி ஈஸியாக வெட்டிடலாங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதை பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இது வாருங்கள். இது கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். வெளிநாட்டில் பார்த்த உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலை.